ட்ரம்ப் இருக்கக்கூடிய மேடையிலேயே துளசி ஹெபார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவிஎம் வந்து ஒரு மோசடி, இவிஎம்மில் ஹேக் பண்ண முடியும், இவிஎம்மில் என்ன வேணாலும் பண்ண முடியும், அதன் மூலமாக ஒரு அரசாங்கத்தையே நம்ம நிறுவ முடியும் அப்படின்னு அவங்க புட்டு வச்சுருக்காங்க. எதுக்காக அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2020 ட்ரம்ப் வந்து தோல்வி அடைகிறார். அப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு குழுவை இது குறித்த விசாரணைக்கு நியமிக்கிறார். அந்த விசாரணை தான் இன்றைக்கி இவிஎம்மில் மோசடி செய்ய முடியும், அது முழுக்க ஃப்ராட் அது அப்படிங்கிறத இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இது தொடர்பாக இந்த செய்தி இன்றைக்கி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் விவாதமான ஒரு முக்கியமான விஷயம் இவிஎம் மோசடி. இப்போ இந்த அமெரிக்காவில் இந்த இவிஎம் மோசடி குறித்த செய்தியை இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியை சார்ந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய சமூக வலைதளங்களில் போட்டிருக்கிறாங்க. உடனடியாக மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு பதறல் வரத்தானே செய்யும். உடனடியாக அவங்க உள்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஊரில், அதாவது நம்ம இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய இவிஎம்ங்கிறது வேற, அமெரிக்காவில் பயன்படுத்தக்கூடிய இவிஎம் வேற, நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய இவிஎம் வந்து ரொம்ப நம்பகத்தன்மையானது, அதனால் இதை பற்றியெல்லாம் கூடுதலாக பேச வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஓடிட்டாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போது அமெரிக்காவிலெல்லாம் தேர்தல் நடக்கிறது நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, பேலட் பேப்பரில் தான் தேர்தல் நடக்கும், வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தேர்தல் நடக்கும். அதை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க, இவிஎம் மிஷின் மூலமாக ஸ்கேன் பண்ணி. இவிஎம் மிஷினை எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா, கவுண்டிங், வாக்கு எண்ணிக்கைக்காக மட்டும்தான் பயன்படுத்துவது. இது தொடர்பாக அதில் ஒரு மிகப்பெரிய மோசடிகள் செய்ய முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி துளசி ஹெபார்ட் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார். இங்கே இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடியது கால்குலேட்டர் மாதிரி, வெளியில் நீங்கள் எந்த விதமும் இல்லை, கால்குலேட்டரை நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணீங்க அவ்வளோதான், இதுக்கு வெளியில் எந்த தொடர்புகளும் கிடையாது, அதனால் இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய இவிஎம் மிஷினுங்கிறது ரொம்ப நம்பகத்தன்மையானது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக ஒரு செய்தியை சொல்கிறேன். கடந்த லோக்சபா தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜோன்பூரில் நடு இரவில் ஒரு பெரிய ட்ரக்கு முழுசாக இவிஎம் மிஷினோட இந்த வாக்கு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு பக்கத்தில் வருது. வந்ததுமே அங்கே காவலுக்கு இருந்த அகிலேஷ் யாதவனுடைய கட்சி, சமாஜ்வாடி கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ட்ரக்கை வந்து சிறைபிடிக்கிறாங்க. பிடிச்சி ஜில்லா கலெக்டருக்கு தகவல் சொல்கிறாங்க, இப்படி இவிஎம் மிஷினோட நடு இரவில் ஒரு ட்ரக் வந்திருக்கு, நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கிறோம் வாங்க அப்படின்னு. அவரும் திடுதிடுப்புன்னு வந்துடுறாரு. வந்தவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது இங்கே வர வேண்டிய இவிஎம் அல்ல, இது இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது அப்படின்னு சொல்லி பல்ட்டி அடித்தார். இதில் நம்ம யாராவது நம்ப முடியுமா? இந்தியர்கள் யாராவது இது நம்புவாங்களா? கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தல்கள் எல்லாம், பாராளுமன்ற தேர்தலோ அல்லது மாநிலங்கள் நடந்த சட்டமன்ற தேர்தலோ எல்லாத்துலேயுமே